அன்பிற்கு அளவுல உள்ளம் படைத்த நீலகிரி மாவட்டத்தினுடைய உடவிகள் அனைவருக்கும் தினத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி, கூடலூர் மற்றும் குந்தா போன்ற அனைத்து பகுதியிலிருந்து முக்கிய வீடர் ஃபவுண்டேஷன் செயல்படுகிற அத்தனை நிர்வாகிகளோடும் வாங்க பேசலாம் என்ற தலைப்பில் இன்றைக்கு தலைமையகத்தில் நீலகிரி மாவட்ட தலைமையகத்தில் இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் செய்யப்பட்டோம். அதன் அடிப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி இன்றைக்கு நாங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அண்ணாமலையுடைய செயல்பாடு என்னன்றது இந்த எங்களுடைய உறவுகளோடு அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். நீங்க என்னாலே கேள்வி கேட்கலாம். நான் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஐபிஎஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த இவங்களுக்கு இப்படி நடத்துங்கன்ற சொல்லக்கூடிய இந்த வீடர்ஸ் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு என்ற நோக்கத்திலே ஒரு வியூக வகுப்பாளராக இவங்களுக்கு எப்படி நடக்கும்ன்ற விஷயத்தை இன்னைக்கு நான் பதிவிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. வெவ்வேறு நபர்கள் அங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்காங்க. ஒரு அரசு வகுப்பாளராக இன்றைக்கு இங்கே மக்களை சந்திக்கப்பட்டு அவர்களுக்கு எப்படி செயல்படுறோம் என்னன்றத ஒரு யுக்தி வகுப்பாளராக அவங்களுக்கு ஆலோசனை 18 லட்சம் பேர் போயிருக்காங்க அப்படின்றாங்க. ஆல்ரெடி அவர் ஏற்கனவே இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்பவே 10 லட்சம் பேர் இருந்தாங்க. இப்பதான் 8 லட்சம் பேர் ஆயிருக்காங்க. இல்ல அப்ப இருந்தது வந்து கிட்டத்தட்ட 34,000 பேர் தான் இருந்தது. தொடங்கும் போது 12 மணிக்கு அவர் வாய் பேசின பிறகு 30,000 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு அடிப்படையில் தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து அரசியல் அமைப்பு இல்ல சார். இது வந்து வீடர் ஃபவுண்டேஷன் என்பது அரசியல் படுத்தணும், இன்றைக்கு புதுமையான அரசியல் கொடுக்கணும் என்ற நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. இது இப்போ தொடங்கப்பட்ட அமைப்புல, பாஜக தொடங்கப்பட்ட அமைப்புல கிட்டத்தட்ட 20 தொடங்கப்பட்டு கர்நாடகம் இருந்த போது ஐபிஎஸ் பொறுப்பை விட்ட பிறகு அப்போ தொடங்கப்பட்ட அமைப்பு. அதனால இந்த நோக்க குறுகிய நோக்கம்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், போதையை ஒழிக்கப்படணும், பெண்களுக்கு சுயதை கொடுக்கணும், இளைஞருக்கு திறன் மேம்பாட்டை உருவாக்கணும், அரசியல் இளைஞர்களை பக்குவப்படுத்தணும், புதிய தலைமுறையை உருவாக்கணும் என்ற நோக்கத்திற்கு அதை பயிற்சி கொடுக்கும் நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. காலங்கள் வருகிறது கனியும், அது கட்சியாக மாறும். அந்த கட்சி என்பது வேறு, இயக்கம் என்பது வேறு. இது இயக்கம், இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி பயிற்சி இதுதான். இதுல ஆறுமா இருக்கிறவங்க இணைத்துக் கொண்டு அவர்கள் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு அரசியல் கற்றுக்கொள்ள நோக்கத்திற்காக இந்த இளைஞர்களிடம் அரசியல் பற்றி விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. அந்த ஜென்சிக்காகவும் இளைஞர்களுக்காகவும் இன்றைக்கு குறிப்பாக சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 41% ஓட்டு இளைஞர்கள் பெண்களுடைய ஓட்டா இருக்குது. அதுல இவர்கள் அரசியல் படுத்தப்படணும், அறிவுசார் அரசியல் படுத்தப்படணும். இன்னைக்கு சினிமா நடிகர் பின்னாடி ஒரு கூட்டம் போயிருக்கு, அது அறிவுசார் அரசியல் கூட்டம் அல்ல. அப்படி இருக்கும்போது அறிவுசார் அரசியல் கொடுக்கும் நோக்கத்திற்காக அவர் தொடங்கப்பட்டிருக்க அமைப்பு தான் இந்த வீடர் ஃபவுண்டேஷன். மற்றபடி இது வந்து காலங்கள் வந்து கட்சியாக மாறும். அதுடைய செயல்பாடுகள் அணுகுமுறைகள் அது வேறாக இருக்கும். இது ஒரு அமைப்பு கல்வி கற்றுக்கொள்கிற தளமாக அரசியல் கல்வி கற்றுக்கொள்கிற சுய திறன்களை கற்றுக்கொள்கிற ஒரு தளம் தான் இந்த வீடர் ஃபவுண்டேஷன். புதிய அரசோட செயல்பாடு சட்டம் இதுங்க, புதிய அரசோட சட்ட ஒழுங்கு 40 நாள் அரசு, அது தீய சக்தி நீங்க பார்த்திருப்பீங்க. இதுவும் தீய சக்தி தான் இருக்குது. காரணம் சொன்னீங்கன்னா தொடர்ந்து கொலைகள் கற்பழிகள் பாலபுரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. முந்தைய ஆட்சி என்னதான் அதே ஆட்சி இன்னைக்கு நடக்குது. இது என்ன சொல்றாரு, நாங்க 9 மாசமா டிஜிபியை போடப்படல அப்படின்னு சொன்னா அது அவசியம் இல்ல. முதலமைச்சர் கட்டுப்பாடு இருக்குல்ல, சட்ட ஒழுங்கை சீர்படுத்துறதுல இன்னைக்கு சீர்படுத்துறேன் சார். தமிழக மக்கள் விஜய் அவர்களே நிறைய எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யாம ஆட்சி தான் இந்த ஆட்சியை பார்க்கிறேன். குறிப்பா 1929 அமெரிக்காவில அவருடைய ஆட்சி கருப்பு ஆட்சி சொல்லப்பட்டாங்க, பிளாக் தர்ஸ்டேன்னு சொல்லப்பட்டாங்க. அது போல தமிழகத்துல ஒரு 2 ஆட்சி, அது எதுனா சினிமா நடிகர் விஜயோட ஆட்சி நான் பாக்குறேன். ஏன்னு சொன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய அறிவுசார் தலைவர் ஆளப்பட வேண்டும். அப்படி இருக்கிற இந்த இடத்துல சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் வந்து ஒரு ஆட்சி ஆண்டு இருக்காங்க. இது தமிழகத்திற்கு வெட்கக்கேடு. அப்படி பாக்குற போது இந்த ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சி, ஒரு கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சி தான் இருக்கக்கூடிய. இது வந்து மக்களுக்கு எழுச்சி ஏற்படுற ஒரு மாற்றத்துக்கான ஆட்சியை நான் பார்க்கப்படல, ஒரு அரசியல் ஆய்வாளராக நான் பார்க்கப்படல. நீங்க பேசும்போது, நீங்க இப்போ மீட்டிங்ல பேசும்போது என்ன சொன்னீங்கன்னாக்கா 2023க்கு முன்னாடி திமுகல ஒரு இதுல இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லிருக்கீங்க, நீங்க சொல்லிதான் விஜய் வந்து ஜெயிச்சாரு, ஆமா நீங்க சொல்லிதான் ஜெயிச்சாருன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்ப அண்ணாமலைக்கு வந்துட்டீங்க. அப்ப உங்களுடைய அண்ணாமலைக்கு வரலைங்க. அதாவது ஒரு அரசியல் ஆய்வாளராக யுக்தி வகுப்பாளராக கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளும் பயணித்துக் கொண்டிருக்க அவர் யுக்தி வகுப்பாளர் அணுகிறாங்க. நான் பதில் சொல்றேன். இது அண்ணாமலை என்பது தனிப்பட்ட நட்பு என்பது இப்ப கூட நிகழ்வு வந்திருக்கேன். எனக்கும் அவருடைய அரசியல் பட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு வீக வகுப்பாளராக நான் வந்திருக்கேன். அப்படி பார்க்கிற போது அண்ணாமலைகள் நெருங்கிய தொடர்பு என்னிடம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த இயக்கத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு செல்வதற்காக இது உன்னதமான துறை, இது அரசியல் அமைப்பு அல்ல. ஒரு வீடர் ஃபவுண்டேஷன் புதிய இளைஞர் உறவு, அது எனக்கு பிடித்திருக்கிறது. அவரோட நான் பயணித்திருக்கேன். கட்சி என்பது அது அடுத்த விஷயம். யுக்தியோட சொல்லப்பட்டிருக்கேன். இன்னொரு தேர்தல் போது விஜய் முதலமைச்சர் சொன்னது நான் தான் தமிழ்நாட்டுல வேற சொன்னா நான் கருப்பா இருக்காதெல்லாம் நீங்க எல்லாம் நியூஸ் வெளியில இதே உங்க சேனல்ல வந்து 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு சொன்னீங்க. அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னீங்க, யாராவது ஏத்துட்டீங்களா? உங்க சேனல்ல கலாச்சிங்க. அப்படி பாக்குற போது அன்னைக்கே முதலமைச்சர் 1,40,00,000 சொன்ன தமிழ் நான் தாங்க. இது யாராவது சொன்னீங்களா? இதே வெள்ளை இருக்குன்னா போடுவீங்க. ரவி வந்து சொன்னாரு, அவர் சொன்னாரு இதை 1,40,00,000 இருக்கிறான்னு சொன்னேன். அப்ப யாரும் கேட்கல, ஏன்னா கருப்பு தமிழ். இதுதான் பிரச்சனை. சோ இங்க விஜய் ஆட்சி வருது அப்பவே தெரியும்.
இதே போல சொல்றேன், நாளைக்கு அடுத்த வர காலம் தமிழகத்தை ஆட்சி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அண்ணாமலை இருக்குன்னு இன்னைக்கு அரசியல். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் வந்தாருன்னா அவருக்கு அதே மாதிரி சொல்றீங்களா? அப்படி அல்ல, அப்படி நீங்க எடுத்துக்கிட்டா உங்க பார்வை. என்னுடைய பார்வை அரசியல் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க, ஒரு புதிய தலைமைக்கான அரசு இருக்கிறது, ஜென்சிக்கான தரவு இருக்குது. அப்படி பாக்குற போது மாற்றம் விரும்புறாங்க. இன்னைக்கு அண்ணாமலை இருந்தாருன்னா மிகப்பெரிய விஜய் வந்து வாய்ப்பு இல்ல. அண்ணாமலை ஓட்டுகள் கூட விஜய் போயிருக்கு, அவருடைய ஆதரவுல ஓட்டு போட்டவர்கள் விஜய் வந்திருக்காரு. ஆகவே எதிர்வரும் காலங்கள் இதே 3 ஃபைட்டா மாறும். அப்போ காட்சிகள் மாறும், அப்போ ஆட்சிகள் மாறும். பாத்துங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. சப்போர்ட் இல்லைங்க, அரசியல் ஆய்வுங்க. திமுக ஒரு இயக்கம் அப்படி சொல்றது விட்டுட்டு விஜயோட வந்துட்டு கூட்டணின்னு சொல்லி சொன்னீங்க. கூட்டணியே இல்லையாப்போ உங்க பாயிண்ட் பிளஸ். ரைட், சூப்பர் சூப்பர். உங்க இன்னைக்கு உங்க சேனல்ல வந்து லதாப்ல கேட்டுச்சு, பெண்மணி கேட்டுச்சு, கையை நீட்டி காலை நீட்டிக்கணும். இப்ப சொல்ற விளக்கம், அதாவது அந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களுக்கு பிளஸ் பிளஸ் போட்டு அந்த பிளஸ் இடத்துல கூட்டணி பிளஸ் இல்ல, வேற ஒண்ணு வித்தியாசம் இல்ல. கூட்டணி சொல்லப்படும். சரி, எது சொன்னாலும் விஜய் முதலமைச்சர் வாய்ப்பு வந்துச்சா இல்லையாங்க? வெரி சிம்பிள். கூட்டி கழிச்சு கடைசி கணக்கு முடிக்க கணக்கு பிளஸ் கணக்கு வருது. விஜய் முதலமைச்சர் சொன்னா இல்லையா, வந்துச்சா இல்லையா? அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இல்ல. நீங்க கூட்டணி சொன்னீங்க சார். கூட்டணிக்கு சார் விஜய் முதலமைச்சர் வந்துட்டாங்க சார். இன்னும் பழைய அன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஒத்துங்க சார். பேசும்போது நீங்க வந்து தனியா போனீங்கன்னா வெற்றி பெற முடியும், நீங்க கூட்டணி போனீங்கன்னா வெற்றி பெற முடியும். ஆமா, விஜய் சொன்னா செஞ்சாரு, வெற்றி பெற்றாரு. தனியா நின்னாரு, ஓகே. ஆமா, இப்ப அந்த ஆட்சியை நீங்க வந்து கருப்பாட்சி. ஆமா சார், நடக்குது உண்மை. ஜனநாயக நாட்டுல கருப்பாட்சி நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு அரசியல் ஓப்பரா எங்கிட்ட ஒரு பாத்திரிட்ட ஒரு மாணவன் கேட்டா சொல்லுவேன், என்னுடைய கல்லூரி லைலாக்ல படிச்ச மூத்தவர் அப்படி கேட்டாரு, விளக்கு கொடுத்தாரு. யுக்தி பண்றாரு. 2 விஷயம் பாருங்க. இது நட்படிப்புல அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய நட்போடு இருக்கிறோம். அப்புறமா ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, ஒரு வீடர் பவுண்டேஷன். அப்படி சேரவங்களுக்கு ஒரு கிளாஸஸ், ஒரு யுக்தியோட எப்படி நடக்கிறோம், என்ன பண்ற விஷயம் சொன்ன கிளாஸ் இவங்க சொன்னா ஏதாவது வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இதுக்கு மேல அவங்க செயல்பாட்டுல பாருங்க எப்படி செயல்படுறாங்க. ஒரு புரிதல் வருவதற்காக இந்த நோக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது, நான் இதுல ஈடுபட்டிருக்கிறவங்களே மத்தபடி கிடையாது. ஒரு யுக்தியோட ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இன்னைக்கு நடத்தா இருக்கு. ஐபிஎஸ் போலீஸ் நீங்க நடத்தா இருக்கு. அது என்னைக்கு சர்வே ஆகி தொடரும். அது வேற, இது வேற. இது அரசியல் கட்சி அல்லங்க. ஒரு அரசியல் ஆய்வாளர் கடந்த ஆட்சிக்கும் இப்ப இருக்க இந்த 1 மாசம் 1.5 மாசம் தாவேக ஆட்சிக்கும் சட்டம் ஒழுங்கு, அதாவது தமிழகத்திலங்க 28 ஆண்டுகளை நான் பாக்குறதுல இந்த ஆட்சி 1 மாசத்துலயே மக்கள்கிட்ட வெறுப்பான ஆட்சி நான் பாக்குறேன். இதுவரையும் அப்படி பாக்கலைங்க. இந்த தமிழகத்துல தொடர்ந்து ஆட்சி வச்சா ஒரு எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நெருக்கம் வரும், அவங்க ஆட்சி வெறுப்பரும். ஆனா இப்ப ஏன்டா ஓட்டு பண்றது இப்ப மக்கள் உணரப்படுறாங்க. ஏன்னா பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, என் மகன் சொல்லிட்டா, என் பேரை சொல்லிட்டான், அதெல்லாம் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றதுதான் இது ஆக்சுவலி சென்டிமெண்ட்ஸ் ஓட்ஸ். இது ஆக்சுவலி டிரான்ஸ் ஓட் தான் 22% ஓட்டாச்சு ஒழிய இது ஒரு அலையும் அல்ல, இது ஒரு சுனாமி அலையும் இல்ல. விஜய் என்ற ஒரு மாயை என்பது கிடையாது. இவங்க எல்லாமே வந்து ஜாதிய ஒழிச்சர், மத ஒழிச்சர் இன்னும் இருக்கு, இதுக்கு மேலதான் வரப்போகுது. தாவேக்கு ஒரு தவறு செய்து விட்டது. திமுக தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா 50 ஆண்டுகளா சாதி மதம் ஒழிக்கும் பெரியார்னு சொல்லுவாங்க. ஆனா சாதியை தாழ கொடுப்பாங்க. இந்த குன்னூர் எடுத்துங்க, கப்பச்சி கொடுப்பாங்க, அந்த சாதி கொடுப்பாங்க கொடுப்பாங்க. ஊட்டி எடுத்துங்க, ராமச்சந்திரன் கொடுப்பாங்க, அதே சமுதாயம் கொடுப்பாங்க. இப்ப வந்து சமுதாயம் என்னன்னு பாத்துங்க. அப்புறம் கூட்டத்துக்கு எடுத்த சமுதாயம் அப்படி இருக்கிற போது இவர் பொதுத்தொகை கூட மற்ற சமுதாயத்துக்கு ஓட்டு கொடுத்தாரு. இப்போ கிறிஸ்டின், முஸ்லீம், தலித் சமுதாயத்தினுடைய கட்சியாக ஆட்சியாக தாவேக்கு ஆயிடுச்சு. இது அப்படி இருக்கிற போது ஓபிசி ஓட்டு மக்கள் எல்லாம் வந்து அடுத்து வர தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க. இது வெரி சிம்பிளா எடுத்துங்க. தாவேக்கா வந்து இது தவறு செஞ்சு விடுச்சு. இந்த அரசியல் புரிதல் இல்லாம தப்பு பண்ணிட்டாங்க. எதிர்வரும் காலங்கள் வருகிற காலங்கள்ல விஜய்க்கு இந்த ஓட்டு எல்லாம் வராது. மக்களுக்கான இது இல்லைங்க, ஒரு சினிமா ஷோ மாதிரி இருக்குங்க. அதாவது தமிழ்நாட்டுல வைக்கக்கூட ஒரு ஜனநாயகத்துல ஒரு கவர்னர் உரையாற்றுறாரு, அதுக்கான விவாதம்ன்றது என்னங்க இது சினிமா வாங்க. ஒரு முதலமைச்சர் இருக்குங்க, அண்ணா, காமராஜர், கலைஞர், ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர், ராஜாஜி, இப்படி பல்வேறு விதமான வரலாற்று தலைவர்கள் ஆண்ட நாற்காலியில் இதெல்லாம் கேவலம் அல்ல. இதெல்லாம் பார்க்க நம்ம இருக்கோம். இதை வந்து கான்ட்ரவர்சி, இதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம். ஒரு ஜனநாயகத்துல மிகப்பெரிய வருத்தப்பட்ட விஷயம்.